செக். திருச்சபைக்கு முழு இரவு ஜெபத்திற்கு வருகை தந்திருக்கும் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே நான் வருக வருக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் எல்லோரையும் உற்சாகம் கொடுத்து இந்த நேரத்தில் யோனாவை போன்று நீங்கள் இராதபடி நான் வேண்டுகிறேன். யோனா என்ன பண்ணாரு? நல்லா டீப் ஸ்லீப்பில் இருந்தார், அயர்ந்த நித்திரையில் இருந்தார். சரிங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணக்கூடாது, இருக்க வேண்டிய டைம் இது கிடையாது. சரிங்களா? இப்போ ஒருவேளை நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கலாம். என்ன ஒப்பந்தம் பண்ணிக்கலாம் அப்படின்னா, ஒருவேளை யாராவது தூங்குனாங்கன்னா பக்கத்தில் உள்ளவங்க எழுப்பி விடுற அளவுக்கு ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் கம்ஃபர்டபுளாக இருந்துக்கோங்க. சரிங்களா? நானும் எழுப்பி விடுறதுக்கு உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மேபி உங்களுடைய ட்ரெஸ் கலர் சொல்கிறேன். சரிங்களா? ட்ரெஸ் கலர் சொல்கிறேன். சரிங்களா? ஒருவேளை ஒயிட் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஒயிட் கலரில் உள்ளவங்களாம் தூங்குறாங்களா இல்லையாங்கிற அலர்ட்டில் இருந்துக்கோங்க. மேபி எல்லோ கலரில் இருக்கீங்கன்னா, சரிங்களா, ஒயிட், எல்லோ, பிங்க், க்ரீன் என்ன பண்ணலாம், வச்சுக்கலாங்களா? வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. ஒருவேளை நீங்கள் க்ரீன் கலரில் இருக்கீங்க ஆனால் முழிச்சிருக்கீங்க, அடுத்த க்ரீன் கலர் யார் தூங்குறாங்கிறத கண்டுபிடிக்கணும். ஓகே? சரிங்களா? இது வந்து ஒரு இந்த கேமை வந்து நம்ம செகண்டரி லெவலில் ப்ளே பண்ணிக்கலாம், ப்ரைமரி லெவலில் நம்ம என்ன பண்ணலாம், பைபிள் படிக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஓகே. சரி, ஒயிட் கலரில் எல்லாரும் முழிச்சிருக்கீங்களா? ஓகே. க்ரீன் கலர், சரி, க்ரீன் கலர்லாம் கை தூக்குங்க. க்ரீன் கலர் ட்ரெஸ். ஓகே, சூப்பர். ஒயிட் கலர், ஓகே, ஃபைன். ப்ளூ கலர்லாம் கை தூக்குங்க. ஓகே. அவ்வப்போது நீங்கள் கண் விழித்து தூங்காமல் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நிரூபித்துக்கொள்ளுங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, அப்புறம் எனக்கு இந்த வலது பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, நீங்களும் எனக்கு நம்ம இந்த ப்ரோக்ராமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும். நான் சில ஹெல்ப் கேட்குறேன், அப்போ நீங்கள் பண்ணி கொடுங்க. சரிங்களா? ஓகே. சரி, இந்த டைம் வந்து ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு டைம். ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் நம்ம என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். பைபிள் தான் படிக்க போகிறோம், எக்கச்சக்கமாக படிக்க போகிறோம், எளிமையாக படிக்க போகிறோம். சரிங்களா? ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த விஷயம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா, பைபிளில் நான் ஓப்பன் பைபிள் தான். சரிங்களா? ஒருவேளை பைபிள் இல்லைன்னா, ஒருவேளை ஃபோனில் தேட தெரிஞ்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, கையில் பைபிள் இல்லாத பட்சத்துக்கு. சரிங்களா? அது பரிபூர்ண சித்தம் இல்லாட்டினாலும் ஒரு அனுமதிக்கப்பட்ட சித்தமாக பைபிளை யூஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகேங்களா? எல்லாரும் கையில் பைபிளை படிப்பதற்கு இது பண்ணுங்க. நீங்கள் பைபிளில் வாசிக்கிறதுக்கு கொஞ்சம் முற்படலைன்னா, நீங்கள் கேமில் இருந்து ரொம்ப ஆடாக இருப்பீங்க. ஆடுனா உடன்படாமல் இருப்பீங்க, அப்புறம் உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிரும். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே. சரி, இந்த ஆக்டிவிட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பைபிளில் சில சிமிலர் இன்சிடென்ட்ஸ் நடந்திருக்கு. ஒரே மாதிரியான விஷயங்கள் என்ன பண்ணியிருக்குன்னா நடந்திருக்கு. சரிங்களா? அப்படி ஒரே மாதிரி நடந்த 3 அற்புதங்களை முதல்ல நான் என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். 3 மிராக்கிள்ஸ். நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ண போகிறதில்ல, ஒரே மாதிரி என்ன பண்ணியிருக்கு, நடந்திருக்கு. சரிங்களா? உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அதுக்குள்ளே போகிறேன். சரிங்களா? ஆண்டவர் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி சில அற்புதங்கள் செய்வாங்க. கலர் சேஞ்ச். ஒருவேளை தண்ணி இருக்குன்னா, தண்ணி அதனுடைய கலர் இல்லாமல் வேற கலர் மாறும். கலர் சேஞ்ச். இந்த அற்புதம் பைபிளில் எங்க இருக்கு? தண்ணிக்கு கலர் மாறும். என்னங்க சிஸ்டர்? காணா ஒரு சூப்பர் பிரில்லியன்ட். காணா ஒரு கல்யாண வீட்டில் என்ன நடக்குது? தண்ணி என்னவா மாறுது? திராட்சை ரசமா மாறுது. தண்ணி என்ன கலர்? ஆக்சுவலி கலர்லெஸ். சரிங்களா? தண்ணி ப்ளூ கலர் சொல்லிடாதீங்க, தண்ணி கலர்லெஸ். நிறமற்ற தன்மையிலிருந்து ஆண்டவர் என்ன கலருக்கு மாத்துறாரு? ரெட் கலர் மாத்துறாரு இல்லைங்களா? ஓகே. இதுக்கு முன்னாடி இது நியூ டெஸ்டமெண்ட்ல. ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஆண்டவர் வந்து
கலர் சேஞ்ச் பண்ண இன்சிடென்ட் எது? தண்ணீர் ரத்தமாக மாறிற்று. சரிங்களா? நைல் நதி தண்ணீர் என்ன மாறுது? ரத்தமா மாறுது. இது வந்து சிமிலர் இன்சிடென்ட். சரிங்களா? ஓகேவா? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். இதுல உள்ள இது என்ன ஆண்டவர் கம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்றாரு? அங்க அவர் தண்ணி ரத்தமா மாறுது, சிவப்பு கலர்ல மாறுது. இங்க ஜீசஸும் வராங்க, தண்ணி திராட்சரசமா மாறுது. எதுக்கு இந்த பேரலல் ஆண்டவர் பைபிள் வச்சிருக்காங்க? ஏன் என்னவா இருக்கும்? சரி, ஓகே. தண்ணி ரத்தமா மாறுச்சுல, அது எத்தனாவது வாதன்னு கரெக்டா சொல்லுங்க பாப்போம். தண்ணி ரத்தமா மாறினது எத்தனாவது வாத? 10 வாதைகள் வந்துச்சுல்ல, அதுல ஒரு வாதம் என்னது? தண்ணி ரத்தமா மாறினது. எத்தனாவது வாத? யாரோ கை உயர்த்தி சொல்லுங்க. சாட் ஜிபிடியா? இல்ல, சாரி, சந்தேகப்பட்டேன், தப்பா நினைச்சுக்காங்க. ஓகே. மோசே செய்த முதல் அற்புதமாக அந்த 10 வாதையில முதலாவது வாதம் என்னதான்? தண்ணி ரத்தமா மாறுது. சரிங்களா? ஜீசஸ் செஞ்ச முதல் அற்புதம் இது. அப்ப மோசஸுடைய ஃபர்ஸ்ட் பிளேக் தண்ணி என்ன பண்ணுது? கலர் மாறுது. ஜீசஸ் செஞ்ச முதல் அற்புதத்துல என்ன வருது? தண்ணி என்னவா மாறுது? கலர் மாறுது. புரியுதுங்களா நான் சொல்றது? சரி, இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த மோசே தான் அடிமையா இருந்தவங்களை விடுதலையாக்கினாரு. இங்கே புதிய மோசே ஒருவர் வந்திருக்கிறார். அவர் பாவ அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்க வந்திருக்கிறார் என்பதை வேதாகமம் நமக்கு அடையாளப்படுத்துறதுக்காக மோசஸ் மாதிரியே ஒரு இன்சிடென்ட் இருக்கு. மோசஸ் லைஃப்ல ஃபர்ஸ்ட் நடந்த மாதிரியே ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது ஜீசஸ் இஸ் தி நியூ மோசஸ் அப்படிங்கிறத பைபிள் அறிமுகப்படுத்துது. ஓகேவா? கிளியர்? நான் சொன்னது புரியுதுங்களா? நம்மை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர் மோசே, பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தவர் இயேசு. சரிங்களா? ஓகே, இவ்வளவுதான், சிம்பிள். இந்த மாதிரி பைபிள்ல சில பேட்டர்னான விஷயங்கள் இருக்கும். சரிங்களா? அதுல 3 மிராக்கிள் ஒரே மாதிரியே வரும். நான் என்ன பண்றேன், நான் சொல்றேன், நீங்க என்ன பண்ணுங்க, கவனமா தேடி வாசிப்போம். வாசிச்சுட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இதுக்குள்ள இன்னும் ஆழமா நம்ம என்ன பண்ண போறோம்னா, இன்னும் நம்ம ஆக்டிவிட்டி இன்னும் ஸ்டார்ட் ஆகல. சரிங்களா? ஆக்டிவிட்டி என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் பண்ணலாம். சரிங்களா? ஓகே. ஒயிட் கலர் அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒயிட் கலர்ல யாரோ ஒருத்தவங்க ஓகே, அடிக்க நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் கான்சியஸா இருக்கலாம். சரிங்களா? ஃபைன். சரி, கவனிங்க. முதலாவதா அந்த அற்புதத்தை நம்ம வாசிக்கலாம். இதை வாசிக்கிறதுக்கு சரி, யார் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்கன்னு பார்க்கலாமா? யார் ஃபர்ஸ்ட் எடுப்பீங்கன்னு பார்க்கலாமா? பைபிள் எடுத்துக்கிட்டீங்களா? சரி, எடுத்தவங்க வாசிச்சிடாதீங்க, கையை உயர்த்துங்க. சரிங்களா? யார் ஃபர்ஸ்ட் உயர்த்துறேன் பார்க்கலாம். யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வாக்கியம். பிரதர் எடுத்துட்டாங்க. ஓகே, சரி, யாராவது ஒருத்தர் வாசிங்க. 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாறா என்று. சரி, நல்லா கவனிங்க. இஸ்ரேல் மக்கள் வந்து செங்கடல்ல இருந்து வெளியில வர்றாங்க. வந்து 3 நாள் அலைந்து திரிறாங்க. என்ன இல்ல? தண்ணி இல்ல. ஒரு இடத்துக்கு வந்து தண்ணி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி எப்படிதான் இருக்கு? எப்படி இருந்துச்சு? கசப்பு. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கசப்பா இருந்துச்சு. உடனே என்ன ஆண்டவர் சொல்றாருன்னு பார்க்கலாம். 24 வாசிங்க. 20. அப்பொழுது ஜனங்கள் ஓகே, கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்ட உடனே மதுரமான தண்ணீர் ஆயிற்று. போதும், நல்லா கவனிங்க. 3 நாள் தண்ணி குடிக்கலையாம். 3 நாள் கழிச்சு ஒரு இடத்துல தண்ணி குடிக்கிறாங்க. அந்த தண்ணி எப்படி இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு. இப்ப அந்த தண்ணியை ஆண்டவர் அற்புதமா மாத்துறாரு.
கசப்பை என்னவா மாத்துறாரு? என்னவா மாத்துறாரு? மதுரமா மாத்துறாரு. எப்படி? என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு மாத்துறதுக்கு? என்ன எல்லாரும் இருக்கிறீங்களா இல்லையா? மரத்தை வெட்டி போட்டார். சரிங்களா? ஓகேங்களா? ஓகே ஃபைன். அப்ப கசப்பா இருந்தது என்னவா மாறுச்சு? இனிப்பா மாறுச்சு. எப்போ அப்படின்னா மரத்தை வெட்டி போடும்போது ஆச்சு. கிளியர்? ஓகேங்களா? இது ஒரு அற்புதம். சரிங்களா? இதே மாதிரி இன்னொரு அற்புதம் இருக்கு. சரிங்களா? ஓகே, இதை நம்ம பார்க்கறதுக்கு அடுத்து ஃபர்ஸ்டா யார் எடுக்கலாம்னு பார்க்கலாம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வாக்கியம். 2 ராஜாக்கள் 2:19 வாசிங்க பிரதர். பிரதர் லாஸ்ட்ல உள்ள பிரதர் செகண்ட் ரோல. ஒரே நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம் பிரதர். ஓகே, வாசிங்க பிரதர். பின்பு அந்த பட்டணத்தின் மனுஷர் எலிசாவை நோக்கி, எங்கள் ஆண்டவன் காண்கிறபடி இந்த பட்டணம் குடியிருப்புக்கு நல்லது, தண்ணீரோ கெட்டது, நிலமும் பால் நிலம் என்றது. சரி, இந்த இடத்துல என்ன என்ன கெட்டதா இருக்கு? தண்ணி கெட்டதா இருக்கு அப்படின்னா டேஸ்ட் என்னவா இருக்கு? கசப்பா இருக்கு, இல்ல கெட்டதா இருக்கு. சரிங்களா? குடிக்க முடிகிற தன்மை இல்ல, டேஸ்ட் என்னவா இருக்கு? பேடா இருக்கு. அதான் அர்த்தம். சரிங்களா? ஓகே, இதை எப்படி சரி பண்றாங்கன்னு பார்க்கலாமா? ஓகே, வாசிங்க. அப்பொழுது அவன் ஒரு புது தோண்டியை எடுத்து உப்பு போட்டு கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவனிடத்தில் கொண்டு வந்த போது அவன் நீரூற்றண்டைக்கு போய் உப்பை அதிலே போட்டு, இந்த தண்ணீரை ஆரோக்கியமாக்கினேன், இனி இதனால் சாவு வராது, நிலப்பாலும் இராது என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். சரி, நல்லா கவனிங்க, இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஒரு இடத்துல தண்ணி என்னவா இருக்கு? டேஸ்ட் வாயிலே வைக்க முடியல. அதை என்னவா மாத்திட்டார் ஆண்டவர்? அற்புதம் பண்ணி குடிக்கிற மாதிரி மாத்திட்டாரு. கரெக்ட்? எலிசா மூலமா மாத்திட்டாரு. இப்போ அந்த தண்ணியில என்ன போட்டு மாத்தினாங்க? என்ன போட்டு மாத்தினாங்க? உப்பு போட்டு மாத்தினாங்க. அற்புதத்துல என்ன போட்டு மாத்தினாங்க? மரத்தை போட்டு மாத்தினாங்க. ரெண்டுமே என்னதான் மாத்துறாங்க? கசப்பு என்னவா மாத்துறாங்க? மதுரமா மாத்துறாங்க. கசப்பு என்ன பண்றாங்க? குடிக்கிற மாதிரி ஆரோக்கியமாக்குறாங்க. புரியுதுங்களா? இப்போ இந்த 2 அற்புதத்துல ஆண்டவர் ஏதோ சொல்ல வராரா இல்லையா? இதனால் சொல்லட்டும், காலைல 6 மணிக்கு மேல சொல்லட்டும்ங்கிறீங்களா? இந்த 2 அற்புதத்துல இருந்து ஆண்டவர் ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறாங்களா இல்லையா? ஓகே, சரிங்களா? ஓகே, இன்னும் ஒரே ஒரு அற்புதம், அதை எடுத்து வாசிச்சிருவோம். வாசிச்சதுக்கு அப்புறம் டைரக்டா ஆக்டிவிட்டிக்குள்ள தான் போறோம். சரிங்களா? ஓகே, இதுக்கு அப்புறம் தான் எஸ்டாப்ளிஷ் பண்ண போறேன். 2 ராஜாக்கள் 4:38 யாராவது ஃபர்ஸ்டா எடுத்தா சொல்லுங்க. வாசிங்க சிஸ்டர். போட்டிருக்க சிஸ்டர். எலிசா கில்காலுக்கு திரும்பி போகையில் இருக்கையில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. தீர்க்கதரிசன புத்திரர் அவனுக்கு முன்பாக உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடுப்பிலே வைத்து, சரி, ஒரு பெரிய இதுல என்ன பண்றாங்க? கூழ் காய்ச்சறாங்க. வாசிங்க. கீரை இலை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டை கொடியை கண்டு அதன் காய்களை மடி நிறைய அறுத்து வந்து அவைகளை அறிந்து கூழ்பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது. சரி, 40ஆம் வசனம் கவனிங்க. சரி, அந்த கூழை சாப்பிட ஜனங்களுக்கு கொடுத்தா என்ன அது? அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று. இப்போ அந்த கூழை குடிச்சா எப்படி இருக்குது? வாயில என்ன பண்ண முடியல, வைக்க முடியல. என்ன ப்ராப்ளம்? அதே டேஸ்ட் ப்ராப்ளம். சரிங்களா? இப்ப ஆண்டவர் அந்த டேஸ்ட் என்ன பண்ணணும்? மாத்தணும். சரிங்களா? சரி, என்ன போட்டு மாத்துறாருன்னு பார்க்கலாமா? ஓகே, வாசிங்க. அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொல்லி அதை பானையிலே போட்டு ஜனங்கள் சாப்பிடும்படி அவர்களுக்கு வார் என்றான். அப்புறம் பானையில் தோஷம்
சரி, இப்போ என்ன போடுறாங்க? என்ன போடுறாங்க? சரி, முதல்ல என்ன போட்டாங்க? மரத்தை போட்டாங்க. ரெண்டாவது என்ன போட்டாங்க? உப்பு போட்டாங்க. சரிங்களா? மூணாவது என்ன போட்டிருக்காங்க? மாவு. இந்த மூணு அற்புதத்திலையும் ஏதோ போட்டோடனே அது என்னவா மாறுது? டேஸ்ட் என்னவா மாறுது? கசப்பா இருக்கு, வாயிலே வைக்க முடியல, சுவை சாவுக்கு எதுவா இருக்குது. அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? சாப்பிடும்படியா குடிக்கும்படியா டேஸ்ட் மாத்துறாரு. சரிங்களா? ஓகே, இதுல ஒண்ணு என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆண்டவர் உங்கள் வாழ்வின் சுவையை மாற்ற விரும்புகிறார். நான் சொல்ல புரியுதுங்களா? ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையின் சுவையை, டேஸ்ட், உங்க லைஃப் உடைய டேஸ்ட்டை மாத்தணும்னு நினைக்கிறார். சரிங்களா? ஓகே, கிளியர். இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு போலாம். அப்படின்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். கசப்பு அது என்னவா மாறணும்? மதுரமா மாறணும். சரிங்களா? முதல்ல கசப்புனா என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? இப்போ இந்த கேம் எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, கசப்புங்கிறது பைபிள் எதை கசப்புன்னு சொல்லுது அப்படிங்கறத என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். எந்த கசப்பெல்லாம் ஆண்டவர் மாத்துவார் நம்ம வாழ்க்கையிலங்கிறத புரிஞ்சுக்க போறோம். கிளியர்? ஓகேவா? சரி, நான் ஒரு பைபிள்ல ஒரு அதிகாரத்தை சொல்லுவேன். அந்த அதிகாரத்துக்குள்ள கசப்புங்கிற வார்த்தை இருக்கும். சரிங்களா? அந்த வார்த்தையை யாரு தேடி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்கிறத பார்க்கலாம். மேபி ஒரு ஃபியூ மினிட்ஸ். சரிங்களா? ஒரு நிமிஷம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியுமா? என்ன பண்ணலாம்? பார்க்கலாம். சரிங்களா? ஒருவேளை இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்காங்கன்னா நான் வார்த்தை கொடுக்குறேன். பிட்டர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க தேடினீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்? ஓகேங்களா? எவர் ரெடியா இருக்கிறாரு? நரேஷ். ஓகே, ஃபைன். சரிங்களா? இப்போ முதல்ல யோபு 13ஆம் அதிகாரத்துல கசப்புங்கிற வார்த்தை ஒளிந்திருக்கிறது, மறைந்திருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவன் யார் அப்படின்னு நம்ம கேட்கலாம். முதல்ல கண்டுபிடிச்சா கை தூக்குங்க. பிரதர் பின்னாடி உள்ளவங்க எந்திரிச்சு இல்லைங்க பிரதர், மற்றவங்க தேடட்டும், நீங்க சொல்லாதீங்க, மற்றவங்க தேடட்டும். ரெண்டாவது கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆன்சரை லீக் அவுட் பண்ணாதீங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓகே, அங்க பெஞ்சில் ஒரு சிஸ்டர், இங்க பெஞ்சில் லாஸ்ட்ல 2 பேர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, இங்க பாருங்களேன், ரொம்ப பேர் தேடுறவங்கள எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்களும் தேட வேண்டாமா? ஃபைன். ஆமா, ஒரே நிமிஷம் நானே எடுத்துக்கிறேன். ஒரே நிமிஷம். ஓகே, வாசிங்க பிரதர். மகா கசப்பான தீர்ப்புகளை என் பேரில் எழுதுகிறீர், என் சிறு வயதின் அக்கிரமங்களை எனக்கு பழிக்க பண்ணுகிறீர். சரி, மகா கசப்பான தீர்ப்பை என் மேல் எழுதுகிறீர்னு யார் சொல்றா? யார் சொல்றா இந்த வார்த்தைய? யோபு சொல்றார். சரிங்களா? யோபு வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த தாங்கிக் கொள்ள முடியாத எல்லா விஷயங்களும் இருக்கு. அதுல விசேஷமா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, யோபுவுக்கு சாத்தானவன் என்ன போட்டிருக்கிறான்? என்ன பிரச்சனையில இருக்காரு? எல்லாத்தையும் இழந்துட்டாரு. வேற என்ன நடந்துச்சு அடுத்து அவருக்கு? யோபுவுக்கு தன்னுடைய மகன் மிருக ஜீவன்களை இழந்ததுக்கு அப்புறம் அவருக்கு என்ன ஏற்பட்டது? கசப்பான என்ன ஏற்பட்டது? என்ன ஏற்பட்டது? ஓ, யாராவது ஒருத்தன் கைது. எல்லாரும் பதில் சொல்றீங்க, ஆனா யாரும் சொல்றாங்கன்னு தான் தெரியப்படுது. என்னாச்சு யோபுக்கு? என்னாச்சு? கசப்பான விஷயம் என்னாச்சு? உடம்பெல்லாம் என்ன வந்துச்சு அப்படின்னா, வாழ்க்கையின் தீராத நோய் ஒரு மனிதன் என்னவா இருக்கலாம்? கசப்பா இருக்கலாம். சரிங்களா? ஓகே, ஒரு பேப்பர் எடுத்துக்கிறேன். என்னென்ன கசப்பு வருது பைபிள் சொல்லுதுன்னு நம்ம என்ன பண்ணலாம்? பார்த்துக்கலாம். அடுத்த கசப்பு என்னங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம். சரிங்களா? ஓகே, முதல்ல நோய். சரிங்களா? முதல்ல நோய். சரி, யாராவது இந்த பேப்பருக்கு வச்சுக்கிற ஹெல்ப் பண்றீங்கன்னா வரீங்களா? யாராவது ஒருத்தவங்க. செஷன் ஃபுல்லா நரேஷ் என் கூட தான் நிக்க போறாரு. வாங்க, இதை பிடிச்சுக்கோங்க. சரிங்களா?
சரி, கசப்பு என்னது? நோய். சரிங்களா? நோய் யார்கிட்ட இருந்து படிச்சோம்? கசப்புனா நோய்ங்கிறது யோபுட்ட இருந்து படிச்சிட்டோம். சரிங்களா? வேற என்ன கசப்புங்கிறத கண்டுபிடிக்கலாம். நான் சாப்டர் சொல்றேன், தேடி கண்டுபிடிக்கலாம். தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் ஒரு கசப்புன்னு ஒண்ணு இருக்கு. பிரதர் கண்டுபிடிச்சிட்டாங்க. பர்பிள் ஷர்ட் பிரதர் கண்டுபிடிச்சிட்டாரு. ஒரு நிமிஷம் இங்கிலீஷ்ல ரீட் பண்ணலாம். ஒரு நிமிஷம். இந்த எல்லாரும் கொஞ்சம் செகண்டா சிஸ்டர் கண்டுபிடிச்சிருக்காங்க. 3 4 இந்த பெஞ்ச்ல இன்னும் யாரும் கண்டுபிடிக்கலையே. ஓகே ஃபைன். யாரும் கண்டுபிடிக்கலங்களா இந்த ரோல? ஆஃப்டர் 10 10ஆம் வசனம் கழிச்சு கூட தேடுங்க. கண்டுபிடிச்சிங்க. ஓகே பிரதர் வாசிங்க. சாந்தும் செங்கலும் ஆகிய இவைகளை செய்யும் வேலையினாலும் வயலில் செய்யும் சகலவித வேலையினாலும் அவர்களுக்கு அவர்கள் ஜீவனையும் கசப்பாக்கினார்கள். சரி, யார் ஜீவனை யார் கசப்பாக்கினா? இஸ்ரவேல் மக்களை எகிப்து மக்கள் என்ன பண்ணாங்க? கசப்பாக்குனாங்க. என்ன விஷயத்துல கசப்பாக்குனாங்க? வேலையில. யார் சொன்னது? சூப்பர், கரெக்டா சொன்னீங்கம்மா. அப்ப சில பேருடைய வாழ்க்கையில வேலையே என்னவா இருக்கு? கசப்பா இருக்கு. முதல்ல என்ன பார்த்தோம்? நோய். சரிங்களா? சில பேருடைய வாழ்க்கையில என்ன கசப்பா இருக்கு? வேலை. சரிங்களா? ஓகே, ஒரு நிமிஷம் எழுதிக்கலாம். லாஸ்ட்ல உள்ள தம்பி வரீங்களா? வாங்க ப்ளீஸ், வாங்க தம்பி. கேமரால தெரியுற மாதிரி வாங்க ப்ளீஸ், வாங்க வாங்க வாங்க. ஓகே சரி, அடுத்த கசப்பு தேடலாமா? ஓகே சரி, அடுத்த கசப்பு தேடுறதுக்கு எங்க போலாம் அப்படின்னா ரூத் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. தேடுங்க பாப்போம். ஒன்றாம் அதிகாரத்தில் இருக்கிறது. ஓகே சூப்பர். ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப நாளா ரூத் புத்தகமே படிக்கலங்கிறது இதான் இப்பதான் தெரியுது. பிரதர் சூப்பர் பிரதர். ரவி பிரதர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே வேற யாரு இந்த பக்கம்? சிலர். ஓகே, ஒரு சிஸ்டர் கண்டுபிடிச்சிட்டாங்க. 15க்கு மேல கூட தேடுங்களேன். மேபி ஒருவேளை உங்களுக்கு தமிழ் வாசிக்க சில பேர் கஷ்டமா இருந்தா இங்கிலீஷ் கூட வாசிங்க. பிட்டருங்கிற வார்த்தை இருக்கும். சரி, யாராவது ஒருத்தவங்க சத்தமா வாசிங்களேன். அதற்கு அவள், நீங்கள் என்னை நகோமி என்று சொல்லாமல் மாறாள் என்று சொல்லுங்கள், சர்வ வல்லவர் எனக்கு மிகுந்த கசப்பை கட்டளையிட்டார். நகோமி என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டவர் எனக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறாரு? கசப்ப கட்டளையிட்டாருன்னு சொன்னாங்க. சரி, நகோமி வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு? நகோமி வாழ்க்கையில் என்ன நடந்தது? கசப்பு ஏற்படும் முடியா? தன் கணவனை இழந்துட்டாங்க, பிள்ளைகளை இழந்துட்டாங்கன்னா மரணத்தின் மூலமாக உறவுகளை பிரிந்திருக்கக்கூடிய நிலை என்னன்னு சொல்றாங்க? கசப்புன்னு சொல்றாங்க. சில பேர் தங்களோட லைஃப்ல தனக்கு நெருக்கமானவங்களை மரணத்தின் மூலமாக இழக்க கொடுத்திருக்கலாம். சில பேர் சில உறவுகளை பிரிந்திருக்கலாம். தாய் மகனை பிரிந்திருக்கிற உறவா இருக்கலாம், இல்ல கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பிரிவாக இருக்கலாம். இதெல்லாம் என்னதான் சொல்றாங்க? உறவுகளில் ஏற்படக்கூடிய விரிசல் என்னதான்? கசப்பு தான். சரிங்களா? ரிலேஷன்ஷிப். இப்ப ஆண்டவர் கசப்ப மாத்துவேன்னு சொல்ற விஷயத்துல எதுவும் உட்படுது? உறவுகளுக்கு உண்டான பிரச்சனையும் இருக்கு. சரிங்களா? ஓகே சரி,
இப்போ ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். சரிங்களா? ஒருத்தரை கூப்பிடலாமே. பாப்பா வரீங்களா? ப்ளீஸ் வாங்க வாங்க, வேமா ஓடி வாங்க 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 வாங்க. எவ்வளோ நேரம் முடியுமோ நில்லுங்க, முடியலன்னா சொல்லுங்க. சரிங்களா? தூக்கம் வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க. கசப்பு, எதெல்லாம் கசப்புன்னு பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்னது? நோய். அடுத்து என்னது? வேலை. அடுத்து உறவு. சரிங்களா? உறவுல ஏற்படக்கூடிய விரிசல், பிரிவு, மரணத்தினால் ஏற்படக்கூடிய பிரிவு, இது எல்லாமே எதுதான்? கசப்பு தான். சரிங்களா? சரி, வேற என்ன கசப்புலாம் இருக்கு பார்க்கலாமா? பார்க்கலாமா? ஓகே, இது பார்க்கறதுக்கு நம்ம ஒரு வசனம் தேடலாம். நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துல இருக்குது. 17ல இருக்குது. ஒரு சிஸ்டர் எடுத்துக்கிட்டேன். பிரதர் பக்கா பண்றீங்களே, பட்டு பட்டுன்னு எடுத்துறாரு ரவி பிரதர். முன்னாடிலாம் பைபிளை நீங்கள் திருப்ப வேண்டிய வேத பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இப்பெல்லாம் நீங்க ஸ்வைப் பண்ண வேண்டிய மொபைல் ஆப்னு தான் சொல்லணும் போல்க. ஓகே ஃபைன். வேற யார் கண்டுபிடிச்சீங்க? அந்த பக்கம். ஓகே ஃபைன். இந்த பக்கம் எத்தனாவது வசனம்? 25 வாசிங்க. மூடபுத்திரன் பிதாவுக்கு சலிப்பும் தன்னை பெற்றவருக்கு கசப்பும் ஆனவன். யார் யாரு கசப்பா இருக்கிறாங்க? தகப்பனுக்கு மூடபுத்திரன், பிள்ளை என்னவா இருக்குது? கசப்பா இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சில பேருடைய லைஃப்ல சில பீப்புளே என்னவா தான் இருப்பாங்க? கசப்பா தான் இருப்பாங்க. மேபி வேலை பார்க்குற இடத்துல சில நபர்கள் நம்ம கசப்பா இருக்கலாம். மேபி இன் ஃபேமிலி, குடும்பத்துக்குள்ள நமக்கு யாராவது ஒரு நபர் என்னவா இருக்கலாம்? கசப்பா இருக்கலாம். மேபி இன் சர்ச் நமக்கு என்னவா இருக்கலாம்? கசப்பா இருக்கலாம். ஆமா தானே? அப்ப பீப்புள். சரிங்களா? 4வது கசப்பு என்னது? பீப்புள். சரிங்களா? நபர்கள். சரிங்களா? பிரதர் ப்ளீஸ். சரி, இன்னும் கொஞ்சம் தேடலாமா? தேடலாமா? சரி, ஒயிட் கலர், எல்லோ கலர், பிங்க் கலர், அவங்களையும் கூப்பிடணுங்களா? அண்ட் அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சரிங்களா? ஓகே ஓகே. சரி, ரெடியா அடுத்ததுக்கு? சரி, ஓகே. இதை டக்குன்னு சொல்லிடுவீங்களே, ஒரே நிமிஷம். ஓகே. சங்கீதம் 64ல கசப்புங்கிற வார்த்தை இருக்கு. கண்டுபிடிங்க பார்ப்போம். சங்கீதம் 64ல. சங்கீதம் 64ல. ஓகே, அங்க இங்க எடுத்துட்டீங்களா? டக்கு டக்குன்னு வாசிக்கிறீங்களே, சூப்பர். சர்ச்சில் அதிகமா பைபிள் வாசிக்கிற ஆர்வம் இருக்கிறவங்க இருக்கிறீங்க. ஓகே, ஒருத்தவங்க வாசிக்கலாமா? 4வது வசனம் தான். ஒருவேளை யாராவது கண்டுபிடிக்கலன்னா நீங்க தூங்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 4வது வசனம் தான். எட்டி பார்த்தா கூட தடுக்கி விழுந்துடலாம். வாசிங்க 4வது வசனம். மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள். இந்த கசப்பு இங்க எதோட கம்பேர் பண்றாங்க? வார்த்தை. சரிங்களா? கசப்பான வார்த்தைகள் சொல்லப்படுறது. கரெக்டா? பிட்டர் வேர்ட்ஸ். சரிங்களா? சில நேரத்துல நம்மகிட்ட இருந்தும் கசப்பான வார்த்தை புறப்படலாம். சில நேரத்துல நம்மளை காயப்படுத்தும்படியா மற்றவர் இடத்துல என்ன வரலாம்? கசப்பான வார்த்தை வரலாம். சரிங்களா? அப்ப கசப்புல எதுவும் உட்படுது அப்படின்னா வார்த்தையும் வருது. சரிங்களா? பாப்பா வாங்க.
யாரை கூப்பிடலாம்? யாராவது ஒருத்தவங்க பின்னாடி சின்ன பிள்ளைங்க யாராவது இருந்தால் அனுப்பி விடுங்களேன். பாப்பா நிற்கிறீங்களா? அவங்க புறக்கணிச்சிட்டாங்க. அங்கே லாஸ்ட்டில் உள்ள பாப்பா அனுப்பிவிடுங்க. வாங்க, உங்களை தான் வாங்க, டக்கு டக்குன்னு வாங்க. அந்த லாஸ்ட் பெஞ்சில் இருக்கக்கூடியவங்க வாங்க ப்ளீஸ் வாங்க. வார்த்தை கசப்பு, சரிங்களா? ஓகே. பைபிள்ல கசப்ப ஆண்டவர் அப்படின்னு நினைக்கோங்க. ஆண்டவர் கசப்ப என்ன பண்றாங்க? டேஸ்டா மாத்துறாங்க. ஓகே. ஓகே, அடுத்து வரவங்க அப்படி குடிக்கூடாது, சரிங்களா? ஓகே, சரி, இங்க கவனிங்க. நோய் கசப்பு, வேலை கசப்பு, உறவுகள் கசப்பு, சில நபர்கள் கசப்பு, கடைசி என்ன இருக்கு? வார்த்தை கூட கசப்பா இருக்கு, சரிங்களா? ஓகேவா? இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா தேடுவோம். கிளியரா? ஓகே. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல அடுத்த கசப்பு இருக்கு. என்னங்க பாவக்காவோட இன்னைக்கு ஒரே கசப்பா பேசுறீங்களே அப்படின்னு நினைக்காதீங்க. கடைசியில் இனிப்புக்கு வருவோம். எல்லாருக்கும் பிடித்த மாதிரியான இனிப்பு இருக்கும். அப்போஸ்தலர் 8. ஓகே, ஃபர்ஸ்டா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஓகே, ஃபைன். வேற யாரு கசப்பு கண்டுபிடித்த நபர்கள்? ஓகே, அம்மா கண்டுபிடிச்சிட்டாங்க, பிரதர் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபைன். சரி, யாராவது ஒருத்தர் வாசிங்க. நீ பிச்சிலும் பாவ கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். அப்படின்னா என்னன்னா, பாவத்தை கசப்போடு வேதாகம் என்ன பண்ணுது? இஃப் வி ஆர் சின்ஃபுல், நமக்குள்ள பாவம் இருந்துச்சுன்னா நம்ம எப்படி இருக்கணும்னு அர்த்தம்? நம்ம கசப்பா இருக்கோம்னு வேதம் என்ன பண்ணுது? கசப்பை எதோட ஒப்பிட்டு சொல்லுதுன்னா பாவத்தோட என்ன பண்ணுது? ஒப்பிட்டு சொல்லுது, சரிங்களா? ஓகே, ஃபைன். சரிங்களா? ஓகே, வேற யாராவது கூப்பிடலாமா? பிரதர் வாங்க, பிரதர் வாங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான் நம்ம பார்க்க போறோம், சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் தான், சரிங்களா? ஓகே. ஓகே, ஃபைனலா இந்த கசப்பு சம்பந்தமா தேடுறதுல மேபி இன்னும் 2 வசனம் இருக்கு. பட் இதோட நம்ம ஒரு விஷயத்தை நான் புரிய வச்சிருவேன். ஒன்று, யாக்கோபு 3ஆவது அதிகாரத்துல அடுத்த கசப்பு இருக்கு. யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல அடுத்த கசப்பு இருக்கு. பிரதர் எடுத்துட்டாங்க. ஓகே, சூப்பர். பிரதர் வாசிச்சிருங்க. பிரதர் 3:14 வாசிங்க பிரதர். ஓகே, நான் அப்படியே தமிழ்ல வாசிக்கிறேன். உங்கள் இருதயங்களிலே கசப்பான வைராக்கியத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். கசப்பான வைராக்கியம் விரோதம். விரோதம்னா என்ன? ஹேட்ரட்னஸ். நமக்கு யார் மேலாவது வெறுப்பு இருக்கு, ஹேட்ரட்னஸ் இருக்குன்னா அது என்னது? என்னதுன்னு சொல்லுது பைபிள்? கசப்புன்னு சொல்லுது, சரிங்களா? இதெல்லாம் சின்னுடைய எக்ஸ்டென்ஷன் தான், சரிங்களா? ஓகே, இதோட நம்ம என்ன பண்ணலாம்? இந்த விஷயத்த முடிச்சுக்கலாம். இதுல ஒரு விஷயம் நான் புரிய வைக்க ஆசைப்படுறேன். பிரதர் ரவி பிரதர் ப்ளீஸ். ஃபைன். ரவி பிரதரை நீங்க கட்டாயமா கேமரால கவர் பண்ணிருங்க. ஓகே, சரி, கவனிங்க, நல்லா கவனிங்க. வேதாகமத்துல ஒரு அற்புதம் நடக்குதுன்னா எதுக்காக பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த அற்புதம் வாசிக்கிறவனுடைய மனசுல நடக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு? எழுதப்பட்டிருக்கு, சரிங்களா? அப்ப மாறாவுடைய தண்ணி கசப்பா இருந்துச்சு, அது என்னவா மாறுச்சு? இனிப்பா மாறுச்சு. ஒரு பட்டணத்துல பால் நிலத்துல தண்ணி என்னவா இருந்துச்சு? கசப்பா இருந்துச்சு.
எலிசா என்னவா பண்ணார்? அதை ஆரோக்கியமாக்கி குடிக்கும்படியாக சுவையாக மாற்றுகிறார். ஒரு இடத்துல பானையில கூழ் கசப்பா இருந்துச்சு, இல்ல சாப்பிட்றதுக்கு ஒவ்வாததா இருந்துச்சு. அதை ஆண்டவர் என்ன பண்றாரு? டேஸ்ட் மாத்துறாரு. இதெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பை ஆண்டவர் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? மாத்தணும்னு நினைக்கிறாரு. மேபி இங்க இருக்கிறவங்க சில பேர் உங்க லைஃப்ல நோய் உங்களுக்கு கசப்பா இருக்கலாம். என்னடா எத்தனையோ மெடிசின் போடுறேன், மூட்டு வலி போல, எத்தனையோ ட்ரீட்மெண்ட் நான் பார்க்குறேன், என் வாழ்க்கையில் அது தீராததா இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். சில பேருக்கு வேலை வேலை அதுலேயும் பெங்களூர்ல, அதுவும் ஐடி ஃபீல்டில் இருக்கீங்க அப்படின்னா லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஐடி ஃபீல்டு மட்டும் இல்லை, இப்போ எல்லா இடத்துலையுமே வேலை வந்து ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஸ்ட்ரெஸ் இல்லாத நபர்கள்னு இருக்க முடியாது. சில பேருக்கு வேலை என்னவா இருக்கு? ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கு. பாப்பா காட்டுங்க. சில பேருக்கு ரிலேஷன்ஷிப், சில பிரிவுகள் இருக்கு, உறவு முறிவுகள் இருக்கு. மேபி வித்தின் அ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஃபைட் இருக்கலாம், மேபி வித்தின் ஃபேமிலி, மேபி வித்தின் த சர்ச், சர்ச்சில் கூட சில ஒரு என்ன சொல்ல உறவு முறிவு இருக்கலாம். சிலரை நீங்க மரணத்துல பிரிந்த வருத்தத்தோட கூட இருக்கலாம். அந்த கசப்பை ஆண்டவர் மாத்த நினைக்கிறார். நோயினால் உண்டான கசப்பு, வேலையினால் உண்டான கசப்பு, உறவுகளினால் உண்டான கசப்பு, உறவுகளின் பிரிவினால் உண்டான கசப்பு, சில நபர்களின் மூலமாக உண்டாகும் கசப்பு, கசப்பான வார்த்தை, என் வாயிலிருந்து புறப்படுற கசப்பான வார்த்தை, என் உள்ளத்துல இருக்கிற பாவம், என் உள்ளத்துல இருக்கிற வெறுப்பு எல்லாமே என்ன பண்ணணும்? அன்னைக்கு தண்ணி, கசப்பான தண்ணி மாறின மாதிரி என் வாழ்க்கைக்கு வெளியில உள்ள கசப்பு, என் இதயத்துல உள்ள கசப்பு எல்லாமே என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு? மாறணும்னு நினைக்கிறார். இந்த அற்புதம் நடந்தா எப்படி இருக்கும் இல்லையா? சம்திங் தட் ஹேப்பன்ஸ் பிட்டரா இருக்கு வெளியில, சரி உள்ளுக்குள்ள எட்டி பார்த்து இதயத்தை பார்த்தா அதுவாது ஹனி கேக் மாதிரியா இருக்கு, கசப்பா தான் இருக்கு இல்லைங்களா? அப்ப விதின் மீ, எனக்குள்ளேயும் பிட்டர்னஸ், எனக்கு வெளியில என்னதான் இருக்கு? பிட்டர்னஸ். ஆமா தானுங்களா? ஆனா ஆண்டவர் நீங்க கசப்பா இருக்குன்னு நினைக்கல, உங்க வாழ்க்கை என்னவா மாத்த நினைக்கிறாரு? மதுரமா மாத்த நினைக்கிறாரு, டேஸ்டா மாத்த நினைக்கிறார். நான் சொல்ற புரியுதுங்களா? ஓகே, ஹவு திஸ் ஹேப்பன்ஸ்? இது எப்படி நடக்கும்? நம்ம பார்த்தோம் 3 மிராக்கிள்லையும் டேஸ்ட் மாறணும்னா என்ன பண்றாங்க? என்ன பண்றாங்க? முதல்ல என்ன போட்டாங்க? மரத்தை போட்டாங்க. ரெண்டாவதுல என்ன போட்டாங்க? உப்பு போட்டாங்க. மூணாவதுல என்ன போட்டாங்க? மாவு போட்டாங்க. சரிங்களா? ஓகே, முதல்ல மரத்தை வெட்டி போட்டாங்க. கரெக்டா? ஓகே. பைபிள்ல ஒரு மனுஷனை மரத்தோட எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? பைபிள்ல ஒரு மரத்தை மனுஷனோட எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா ஒப்பிட்டு? மரம் மனிதன். நீதிமான் டேஷ் போல் செழிப்பான். மரத்தை போல பனையை போல? பனையை போல் செழிப்பான் இல்லைங்களா? கரெக்டா? அப்ப மனுஷனை எதோட கம்பேர் பண்ணி பேசுறாங்க? ஓகே, நேபுகாத்நேச்சருக்கு கனவு வரும்போது ஒரு பெரிய மரம் இருந்துச்சு, அந்த மரம் வெட்டப்படும் சொன்னாங்க. அந்த வெட்டப்பட்ட மரம் யாரு? நேபுகாத்நேச்சர். புரியுதுங்களா? அப்ப மரத்தோட மனிதனை ஒப்பிட்டு பைபிள் பேசுது. சரி, ஜீசஸ் எங்கேயாவது தன்னை மரம்னு சொல்லியிருக்காரா? என்னன்னு சொல்லியிருக்காரு? சூப்பர். பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு? அப்ப ஜீசஸ் தன்னை என்னன்னு சொல்றாரு? பச்சை மரம்னு சொல்றாரு. கரெக்டா? நல்லா கவனிங்க. பச்சை மரம் எங்க வெட்டப்பட்டுச்சு? பச்சை மரம் இயேசு. அவர் எங்க வெட்டப்பட்டாரு? எங்க அடிக்கப்பட்டாரு? சிலுவை. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கசப்பான உங்க வாழ்க்கைக்குள்ள நீங்க அனுமதிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கை என்னவாயிரும்? என்னவாயிரும்? மதுரமா மாறும். அப்ப ஏன் என் வாழ்க்கை இன்னும் கசப்பா இருக்குன்னா, அவர் வெட்டி போடப்பட்ட, அவர் தியாகம் செய்யப்பட்ட அந்த இயேசுவை என் வாழ்க்கைக்குள்ள என்ன பண்ணல, நான் சேர்க்கல. எதுவா இருந்தாலும் ஆண்டவரே, சர்ச்சிலே நம்ம பிரச்சனையை வச்சுக்கலாம், அடுத்த வாரம் வந்து பாத்துக்கிறேன்னு இங்கேயே விட்டுட்டு போயிடுறோம் சில நேரத்துல. நான் சொல்ல புரியுதுங்களா? இயேசுடைய தியாகத்தை என் வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு நான் சேர்க்கிறேனோ, அப்ப என் வாழ்க்கையில நோய் இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு அவர் பலன் தராரு, வேலையில கசப்பு இருந்தாலும் அதை ஜெயிக்கிறதுக்கு பலன் தராரு, உறவு முறிவுகள் இருந்தாலும் ஆண்டவர் ஜெயிக்கிறதுக்கு பலன் தராரு, சில உறவே சில நபரே எனக்கு கசப்பா இருந்தாலும் அதை ஜெயிக்க பலன் தராரு.
என்னுடைய வார்த்தை கசப்பா இருந்தா மாத்திர ஹெல்ப் பண்றாரு. என் இதயம் பாவமா கசப்பா இருந்தா மாத்திர ஹெல்ப் பண்றாரு. நிறைவாக எனக்கு யார் மேலேயாவது வெறுப்பு இருக்கு, இயேசு என்ற வெட்டப்பட்ட அந்த மரம் என் இதயத்துக்குள்ள விழுந்துருச்சுன்னா அது கிடையாது. நான் சொல்ல புரியுதுங்களா? ஏன்னா இப்ப என்னவா மாறிட்டேன் நானு? கசப்பு கிடையாது, என்னவா மாறிட்டேன்? மதுரமா மாறிட்டேன். ஏன்னா என் வாழ்க்கையில யார் வந்துட்டா? இயேசு வந்துட்டா. சரி, உப்பு 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 என்பதும் இயேசுவை தான் குறிக்கிறது. ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, நீங்க பூமிக்கு என்னவா இருங்க? சரி, நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருங்க? நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருங்கன்னு சொன்ன ஆண்டவர், அவர் தன்னை பத்தி சொல்லும்போது நான் உலகத்துக்கு என்னவா இருக்கிறேன்னு சொன்னாரு? ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார். அவர் என்னவா இருக்கிறாரோ அதான் மத்தவங்களுக்கு சொல்லுவார், அவர் செய்யாத சொல்ல மாட்டார். நான் சொல்ல புரியுதுங்களா? அப்ப நீங்க பூமிக்கு உப்பா இருங்கன்னு சொல்றாருன்னா அவர் இந்த பூமிக்கு என்னவா தான் இருந்தாரு? அப்ப இயேசுவ, உப்புங்கிற இயேசுவ உங்க வாழ்க்கையில அலோவ் பண்றீங்களா? மாவுங்கிறது யாரை குறிக்கிறேன்? இயேசுவை குறிக்குது. எப்படின்னு சொல்லவா? எப்படின்னு சொல்லவா? ஆசரிப்பு கூடாரத்துல சமூகத்தை அப்ப மேஜையில என்ன வச்சிருப்பாங்க? என்ன வச்சிருப்பாங்க? அப்பத்தை வச்சிருப்பாங்க. ஜீவ அப்போன்னு யார் சொன்னா? ஜீவ அப்பம் எதுல செய்வாங்க? மாவுல செய்வாங்க. கரெக்டா நான் சொல்றேன்? அப்பம் எதுல செய்வாங்க? மாவுல செய்வாங்க இல்லைங்களா? அப்ப மாவு என்றத சேர்க்கும்போது, மாவாகிய இயேசுவை சேர்க்கும்போது, உப்பாகிய இயேசுவை சேர்க்கும்போது, அடிக்கப்பட்ட மரமாகிய இயேசுவை சேர்க்கும்போது நம்ம வாழ்க்கையில உள்ள எல்லா கசப்பும் என்னவாயிருது? என்னவாயிருது? சரியா? நான் சொல்ல புரியுதுங்களா? ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இயேசுவை சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன். சரிங்களா? கவனிங்க. ஒரே ஒரு வசனம் தேடலாம். சரிங்களா? ஒரே ஒரு வசனம். மத்தேயு 27 கசப்புங்கிற ஒரு வார்த்தை வருது, தேடுங்க. மத்தேயு 27. மத்தேயு 27. ஒயிட், எல்லோ, பிங்க், ப்ளூ எல்லாரும் இருக்கீங்களா? ஓகே, கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டீங்க, அதனால கொஞ்சம் எழுப்பி விடுறதுக்காக கலர் சொன்னேன். கசப்பு 34 வசனம். கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க, அவர் அதை ருசி பார்த்து குடிக்க, ஜீசஸ் என்னவா இருக்காது? கசப்பா இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில கசப்பெல்லாம் மாறணும் அப்படிங்கிறதுக்காக சிலுவையின் கசப்பை யாரு ஏத்துக்கிட்டா? யார் ஏத்துக்கிட்டா? ஜீசஸ் ஏத்துக்கிட்டா. நீங்க உங்க வாழ்க்கையுடைய பிட்டர்னஸ் மாறணும், உங்க வாழ்க்கை ஹனியா மாறணுங்கிறதுக்காக ஜீசஸ் அக்செப்டட் த பிட்டர்னஸ் தட் ஹி வென்ட் த்ரூ. அவர் கடந்து போன எல்லா கசப்பையும் யார் ஏத்துக்கிட்டா? நீங்க கசப்புல இருந்து விடுதலை ஆனோம், உங்க வாழ்க்கை இனிப்பானோன்னு கசப்பெல்லாம் யார் எடுத்துக்கிட்டா? எவ்வளவு அழகான ஆண்டவர்ல இல்லைங்களா? அப்ப இயேசு உள்ளக்க வந்துட்டா நமக்குள்ள ஒண்ணு வராதுன்னு ஒரு வசனம் சொல்லுது, கடைசி வசனம். எபேசியர் 4ல இன்னொரு கசப்பு இருக்கு பாருங்க. எபேசியர் 4:25 மேல இருக்கு பாருங்க. தேடிட்டீங்களா? ஓகே, ஒரு அம்மா இட்டாங்க. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப ஃபர்ஸ்டா எடுத்திருக்காங்க. ஓகே, எத்தனாவது வசனம் கண்டுபிடிச்சிங்களா? எத்தனை வசனம்? 31 வாசிங்க. சகல விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடம். லெட் ஆல் த பிட்டர்னஸ், எல்லா விதமான கசப்பும் உங்க வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணணும்? நீங்கன்னு ஆண்டவர் விரும்புறார். 32 வசனம். அப்படி ஒருத்தனை கசப்பு நீங்கிருச்சுன்னா அவன் எப்படி இருப்பாங்கிறதா அடுத்த வசனம். 32 வாசிங்களேன். ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவருக்கொருவர். அவனுக்குள்ள உள்ள கசப்பு போயிருச்சு, மற்றவங்க மேல என்னவா இருக்கிறான்? தயவா இருக்கிறான், மன உருக்கமா இருக்கிறான், மன்னிக்கிறான் அப்படின்னு. ஒரு உதாரணம் சொல்லி முடிச்சிடறேன். ஒரு செவி வழியா நான் கேட்ட ஒரு அழகான செய்தி, அதை பதிவு செய்யணும். ஆலயத்தில் நீங்கள் என்ன பொருளாக அப்படின்னு ஒரு கேள்வி. சரிங்களா? ஆலயத்துல, சர்ச்ல என்ன பொருளா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க ஒரு கேள்வி. சரிங்களா? அப்படி வைக்கப்படும் போது
ஆலயத்தின் இந்த சேர்ஸ் இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆலயத்தில் உள்ள சேரா இருக்க நீங்க விரும்புறீங்களா? ரொம்ப பேரை நீங்க சுமந்துகிட்டு இருக்கீங்க, விரும்புறீங்களா அப்படின்னு கேட்டா ஒருத்தர் இல்லைன்னு சொன்னாராம். சரி, நீங்க ஆலயத்துல கெடிகாரமா இருக்க விரும்புறீங்களா? சரியான நேரத்துக்கு ஒவ்வொன்றையும் ஆரம்பிக்கவும், சரியான நேரத்துக்கு ஒவ்வொன்றையும் முடிக்கவும் ஞாபகப்படுத்துற நீங்க கடிகாரமா இருக்க விரும்புறீங்களா? இல்ல. இல்ல, ஆலயத்துக்கு ஜன்னலா இருக்க விரும்புறீங்களா? காற்றெல்லாம் வந்துட்டு போகுமே, உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அது நல்ல சவகாசமா இருக்குமே, நீங்க ஜன்னலா இருக்க விரும்புறீங்களா? இல்ல. ஆலயத்துல நீங்க ஞானஸ்நான தொட்டியா இருக்கீங்களா? ஏன்னா அது பல பேருக்கு மனமாற்றம் கொடுக்கக்கூடிய இடமா இருக்குமே, ஞானஸ்நான தொட்டியா இருக்கிறீங்களா? இல்ல. சரி, என்னவா தான் இருக்க விரும்புறீங்க? மைக்கா இருக்க விரும்புறீங்களா? அநேகருக்கு செய்தி பரப்புவதற்கு பயன்படக்கூடிய இந்த மைக்கும் ஸ்பீக்கராகவும் இருக்க விரும்புறீங்களா? இல்ல. என்னவா தான் இருக்க விரும்புறீங்க? இந்த ஆலயத்துக்கு வெளியில கிடக்கிற கால் மிதியா இருக்க விரும்புறேன். ஏன்னா வர்றவங்க காலில் உள்ள அழுக்க தொடச்சிட்டு வர்ற ஒரு நபரா இருக்கவே விரும்புறேன்னு ஒரு ஊழியக்காரன் இவ்விதமா சொன்னார். ஏன் அப்படின்னா, இயேசு அந்த மனுஷனுடைய மனசுல உள்ள கசப்பை என்ன பண்ணிட்டாரு? மாத்திட்டார். அவன் எல்லார் மேலேயும் என்னவா தான் இருப்பான்? தயவா தான் இருப்பான். புரியுதுங்களா நான் சொல்றது? லெட் த மிராக்கிள், அந்த கசப்பு இனிப்பா மாறின அந்த அற்புதம் இன்னைக்கு இரவுலையும் நடக்கலாம். அது நம்ம இதயத்திலையும் நடக்கலாம். நான் சொல்றது புரியுதுங்களா? புரியுதுங்களா நான் சொல்றது? அப்ப இங்க வந்த பிரகாரமே நீங்க போக நான் விரும்பல. எந்த கசப்பெல்லாம் இருக்குதோ அந்த கசப்பை நீங்க எங்கே விட்டுறலாம். ஆண்டவர் உங்களை மதுரம்னு உடனே இந்த டேஸ்ட்டை எதோட தான் ஒப்பிடுவாங்கன்னா, ஹனியோட தான் ஒப்பிடுவாங்க இல்லையா? தேனை தான் என்னவா இருக்கு, மதுரம்னு ஒப்பிடுவாங்க. சரிங்களா? நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்டு நிறைவு செய்றேன். கசப்பான எதெல்லாம் கசப்பான பொருள் ஆண்டவர் படைச்சதுல எது கசப்பானது? ஆண்டவர் படைத்த காய்கறிகளில் எது கசப்பு? பாவக்காய். வேற என்னெல்லாம் இருக்கு? பாவக்காய். வேற என்ன இருக்கு? ஓகே, எட்டிக்காய். வேற? வேப்பல கசப்பா இருக்கு. ஓகே, வேற? இந்த கசப்பா இருக்கக்கூடிய பொருளை தேடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சரிங்களா? நான் இப்படி கேட்கிறேன், இதுக்கு பதில் சொல்லுங்க. சரி, ஆண்டவர் படைச்சதுல எதெல்லாம் இனிப்பா இருக்கும்னு சொல்லுங்க. சொல்லுங்க. பழங்கள்லாம் சொல்லுங்க. என்னென்ன பழம்லாம் இனிப்பு சொல்லுங்க பார்ப்போம். சீத்தாப்பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், சப்போட்டா, என்ன தர்பூசணி, கொய்யாப்பழம், திராட்சை. திராட்சை கூட புளிப்புல வந்துடும். வேப்பம். வேப்பம் பழம். பேரிச்சம்பழம். சரி, இங்க கவனிங்க. ஆண்டவர் இனிப்பா அதிகமா நம்ம கண்ணுக்கு தெரியுற மாதிரி வச்சிருக்காரா, நல்லா கசப்பா வச்சிருக்கிறாரா? இனிப்பு. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த ரொம்ப பேர் ஸ்வீட் லவரா இருப்பாங்கல்ல, ஆண்டவர் ஒரு ஸ்வீட் லவர். ஆனா கொஞ்சம் நேச்சுரல் ஸ்வீட் லவரா இருக்கிறதுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஸ்வீட் வச்சிருக்கிறார் இல்லைங்களா? ஆ ஏன்னா நம்ம வாழ்க்கை இனிப்பா இருக்கணும்னா யார் விரும்புறா? ஆண்டவர் விரும்புற. உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கணும்னு ஆண்டவர் என்ன பண்ணல? விரும்பல. ஏன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் கசப்பை யார் எடுத்துக்கிட்டா? ஆண்டவர். அதனால நீங்க ஒரு நல்ல ஸ்வீட் லவரா, உங்ககிட்ட பழகிறதுக்கே நீங்க ரொம்ப ஸ்வீட் பெர்சனா நீங்க இருக்கணும். அதுக்கு இயேசுவின் தியாகத்தை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். அனுதினமும் ஏற்றுக்கொள்ளுங்க. டெய்லி அந்த மரத்தை, வெட்டப்பட்ட அந்த மரத்தை உங்க இதயத்துல போடுங்க. நீங்க புதுசா மாறிடுவீங்க. கர்த்தர் உங்கள் கசப்பை எல்லாம் மாற்றி போடுவார். நீங்கள் புதிதாக மாறுவீர்கள். கர்த்தர் கொடுத்த இந்த செஷனுக்காக நான் நன்றி செலுத்துறேன். எல்லாரும் ஒருவேளை என் கசப்பு மாறணும்னு நினைக்கிறவங்க எழுந்து நில்லுங்க. நம்ம ஜெபம் பண்ணி இந்த செஷனை நிறைவு செய்யலாம். அருமையான சகோதரன் நான் முன்னழைக்கிறேன். நிறைவான ஜெபம் செய்வதற்கு நம் உள்ளத்தில் உள்ள கசப்பு, ஒரு நபரின் மீதான கசப்பு, வேலை பார்க்கும் இடங்களில் உள்ள கசப்பு எல்லாம் நம்மை விட்டு போவதாக. அந்த அற்புதம் நம்முடைய இதயத்தில் நடப்பதாக.
ஆண்டவர் கெத்செமனே தோட்டத்துல எப்படி ஒரு வியாதிஸ்தன் ஒரு மரண போராட்டத்திலே இருக்கிறது போல, ஐசியூல இருக்கிறது போல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த கெத்செமனே தோட்டத்துல அவர் தனித்திருந்த ஜெபிக்குகிற ஒரு அனுபவம். அந்த கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் எதற்காக தனித்து சென்றார்? தன்னுடைய பிள்ளைகளுடைய நோக்கம், தன்னுடைய பிள்ளைகளுடைய வேதனை, அவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுமந்து அந்த கெத்செமனே தோட்டத்திலே அவர் காத்திருந்து தனித்திருந்து அவர் ஜெபிக்குகிற ஒரு அனுபவம். பிரியமான தேவஜனமே, இந்த நாளிலே தேவதாசன் மூலமாக கேட்கப்பட்ட சொல்லப்பட்ட இந்த வாசகம் நம்முடைய இருதயத்திலே இருக்கப்படுகிற இந்த பொல்லாத போராட்டத்திலிருந்து ஒரு விடுதலையை ஆண்டவர் தர நாம ஜெபம் செய்ய இருக்கிறோம். ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் அந்த கெத்செமனே அனுபவம் வரும் பொழுது எப்படிப்பட்ட ஒரு பாரமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் அவைகளை என் தேவனால் மாற்ற முடியும். நல்ல அருமையான ஒரு பாடத்தை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொண்டோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி இந்த வேளையிலே கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருடைய உள்ளங்களையும் பரிசுத்த வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர் தொட்டார். ஆண்டவர் நம்மளை விடுதலையாக்க வல்லவராயிருக்கிறார். ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் நம் மண்டையிலே நிற்கிறார். பிரியமானவரே, ஏற்றுக்கொள், அவரை நீ தள்ளாதே. ஏழை மனு உருவை எடுத்த இயேசு ராஜன் அவரை
தாழ்த்தி கண்களை மூடி ஜெபம் செய்வோம். மகத்துவம் நிறைந்த ஆண்டவரே, அப்பா, எங்களுக்கு யாருமே இல்லையே, நான் தனித்து இருக்கிறேனே, எனக்கு உதவி செய்வதற்கு ஒருவருமே இல்லையே என்ற ஒரு கேள்விக்கு என் ஆண்டவர் மிக நேர்த்தியான பதிலை தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளையிட்டிருப்பா. ஆண்டவரே, அந்த கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் எங்களுக்காக ஆண்டவரே நீர் பலியாய் மாறுகிற வேளையிலே ஆண்டவரே நடந்த சம்பவம் என்ன? எங்களுடைய பாவத்திற்காக, எங்களுடைய அக்கிரமத்திற்காக, எங்களுடைய மீறுதல்களுக்காக எங்கள் மேல் நாங்கள் ஆண்டவரே கசப்பாய் இருந்ததுனால அந்த கல்வாரி சிலுவையிலே என் ஆண்டவர் அந்த சிலுவையிலே தொங்கும் பொழுது கசப்பு காடியை ஆண்டவரே இந்த ஜனங்கள் ஆண்டவருக்கு கொடுத்தார்களப்பா. அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய சிலுவையிலே பெற்ற அந்த வெற்றியை எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஆண்டவரே எங்களுக்கு சிலுவையா இருக்குகிற இந்த கஷ்டங்களிலிருந்து ஒரு வெற்றியை என் ஆண்டவர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேவதாசன் இந்த நாளிலே நோய், ஆண்டவரே நோய் எங்களை தாக்குகிறது, இந்த நோய் நிமித்தமாய் ஆண்டவரே நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அப்பா. வேலை சுமை எங்களால் முடியவில்லை அப்பா. இந்த வேலை சுமையினாலே ஆண்டவரே நாங்கள் சோர்ந்து இருக்குகிறோம் அப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே நாங்கள் சந்திக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு கஷ்டமா இருக்கிறதப்பா. ஆண்டவரே, இவைகளிலிருந்து எங்களை நீர் ஆண்டவரே விலக்கும்படியாக அப்பா, கசப்பு ஆண்டவரே அந்த பாத்திரத்தில் இருக்கும் பொழுது அந்த கசப்பை எப்படியா என் ஆண்டவர் மாற்றினீரோ அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இருக்குகிற எங்களுடைய கசப்புகளை என் ஆண்டவர் மாற்ற இந்த தூய ஆவியானவர் எங்களுடைய உள்ளத்தில் நீர் பேசி கொண்டிருக்கிறீரப்பா. எங்களுடைய சபையில் இருக்குகிற கசப்பு, எங்களுடைய சபையில் இருக்குகிற வெறுப்புகள், எங்களுடைய சபையிலே இருக்குகிற ஆண்டவரே போட்டிகள், இவைகளை ஆண்டவரை எடுத்து போடத்தக்கதாக இந்த ஒரு ஜெபத்தை ஆண்டவரை நீர் ஏற்பட செய்ததுக்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த வேளையில் ஆண்டவரே இங்கு கூடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் அறிவீர். நாங்கள் எப்படிப்பட்ட சுமையில இருக்கிறோம், எப்படிப்பட்ட கசப்பில் இருக்கிறோம், எப்படிப்பட்ட பிடியிலே நாங்கள் சிக்கி இருக்கிறோம், அதிலிருந்து நாங்கள் விலக இயலாத சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோமே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று இந்த இரவிலே ஆண்டவரே நாங்கள் இந்த காலை வேளையிலே தேவனே அந்த கஸ்தமனே அனுபவத்தை நாங்கள் நினைக்கிறோம் அப்பா. இந்த காத்திருப்பு, இந்த ஜெபம் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமா இருக்க என் ஆண்டவர் எங்களுடைய ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் ஆண்டவர் கசப்பின் அனுபவத்தை மாற்றி மதுரத்தின் அனுபவத்தை தந்து என் ஆண்டவரே நீர் ஒருவரே எங்களுக்கு தேவன், நீர் வல்லமை உள்ளவர் என்பதை ஆண்டவரை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையை நீர் தொடும், எங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. எங்களுக்குள் இருக்குகிற போராட்டங்களை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே எடுத்து போட என் ஆண்டவரால் மட்டும் கூடும் என்பதற்காக நாங்களும் நம்பி இருக்கிறோம் அப்பா. எங்களை நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. இந்த இரண்டாவது செக்ஷன்ல கர்த்தருடைய கரம் எங்களோடு இருந்ததுக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எப்படி ஒரு மனுஷன் தனித்திருந்து ஜெபித்தால் அதிலிருந்து கிடைக்குகிற பலன், அதிலிருந்து கிடைக்குகிற வெற்றி, எங்களுடைய வாழ்க்கையிலே ஆதியிலே நாங்கள் பெற்றுக்கொண்டிருந்த அந்த விசுவாச உறவையும் ஆண்டவரே அப்படிப்பட்ட ஜெபத்தையும் பலனையும் நீர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம். இன்று சொல்லப்பட்ட பாவம் எங்களை தாக்குமே என்று சொன்னால் ஆண்டவரே அதிலிருந்து விலகுவதற்கு என் தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பற்றாக்குறை
நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமே என்று சொன்னால் அந்த பற்றாக்குறையிலிருந்து கர்த்தர் எங்களை மாற்றும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தகுதி இல்லாதவர்களாய் இருப்போமானால் கர்த்தர் எங்களை பெற்றுக்கொள்கிற தகுதியையும் ஆண்டவரே அவைகளை காப்பாற்றிக் கொள்கிற தகுதியும் கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் அப்பா. பேசின தாசனை இங்கே ஆசீர்வதிங்க. உங்களுடைய உள்ளங்களெல்லாம் கர்த்தர் தொட்டதற்காக நன்றி. உம்முடைய கிருபையால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் எங்கள் அன்புள்ள பிதாவே, ஆமென்.